இதுக்கு முந்தைய வீடியோ பார்க்கலீன்னா அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். அந்த வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இந்த வீடியோ வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ உங்களுக்கு ஒரு வீடியோ காமிக்கிறேன். அந்த வீடியோவில் பாருங்க. நம்ம வந்து நான் சின்ன பையனா இருக்கும்போது நான் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா மண்புழு வந்து நம்மளோட நண்பன், உழவனோட நண்பன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. அந்த வீடியோ. அன்புள்ள விவசாய நண்பர்களே, இப்போ பாருங்கள், இந்த மண்புழு உயிரோடு தான் இருக்குது. நம்ம தோட்டத்தில் இருந்த மண்புழு பாருங்கள், நல்ல உயிரோடு இருக்குது. இது வந்து பக்கத்தோட்டத்தில் வந்து யூரியா கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாங்க ஏதோ காட்டுக்கு. அதை வந்து இது மேலே பட்டால் எப்படி இது உயிர் இல்லாமல் போகுதுன்னு பாருங்கள். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து யூரியா உபயோகப்படுத்துறது வந்து குறைச்சிங்கன்னா விவசாயிகளோட நண்பன்னு சொல்கிற மண்புழுவை வந்து நம்ம மண்ணில் காப்பாற்றலாம். இப்போ பாருங்கள், நான் யூரியா லேசாக அது மேலே போடுறேன். அது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள் நண்பர்களே, விவசாய நண்பர்களே, நல்லா பாருங்கள். பாவம், ஒரு உயிரை கொல்ல போகிற வருத்தமாக தான் இருக்குது. சரி, இருந்தாலும் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வேணும் இல்லையா? இப்போ பாருங்கள், அந்த யூரியா உடம்புல பட்டது அது பாருங்கள் எப்படி துள்ளி, அதை பாருங்கள் அப்படியே உடம்பெல்லாம் நீர்த்து போய் அது எப்படி இருக்குது பாருங்கள். இப்படி தான் நம்மளோட மண்புழு உரம் நம்ம கொண்டுகிட்டு இருக்கிற யூரியாவை யூஸ் பண்ணி. மக்களே, முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த ரசாயனத்தை வந்து பயன்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. பாருங்கள், நம்மளோட நண்பன் வந்து எப்படி, விவசாயிகளோட நண்பன் வந்து ஒரு செகண்டு தான் இறந்து போயிட்டார். நான் வந்து பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு கேள்வியே இருக்கும், உழவனின் நண்பன் யார் அப்படின்னா மண்புழு அப்படின்னு வந்து நாங்கள் பதில் சொல்லியிருப்போம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்களா, யூரியா வந்து ஒரு கொஞ்சமாக அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா மண்புழு கையிலையுமே அந்த இதுலேயே எடுத்துட்டு யூரியா வந்து சும்மா நம்ம வந்து ஒரு 2-3 இது மட்டும் போடுவார். அப்போ அந்த மண்புழு எவ்வளோக்கு எவ்வளோ பாதிப்பாகி அந்த மண்புழு இறந்தே போயிடும். அப்படி பார்த்தீங்கன்னா அந்த மண்புழு அந்த இறந்து போகிறதுனால உழவனின் நண்பன் யாரு? மண்புழு. இப்போ உழவனின் நண்பனே யாருமே இல்லை. அப்போ நம்ம எல்லாமே போட்டு ரசாயனத்தை போட்டு கொண்டு போட்டோம். அந்த மண்புழுவே இறந்துருது அப்படின்னா ஒரு புடி மண்ணுல வந்து பாத்தீங்கன்னா பல கோடி நுண்ணுயிர்கள் வந்து வாழுது. நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாம பல கோடி நுண்ணுயிர்கள் வந்து ஒரு புடி மண்ணுல வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மண்புழு வந்து நம்மளுக்கு இவ்வளவு பெரிய மண்புழுவே பாத்தீங்கன்னா அந்த உரத்தினால பாதிக்குது அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத பல கோடி நுண்ணுயிர்கள் வந்து எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கும். அந்த மண்ணுல வந்து அந்த நுண்ணுயிர்கள் வாழ முடியுமா? இப்ப வந்து நம்ம மண்ணில் இருக்கிற சத்துக்களை வந்து கடத்தி வந்து வேருக்கு கொடுத்து வேர்ல இருந்து மறுபடியும் பயிர்கள் வந்து வளர வைக்கிறதுக்கு முக்கியமான காரணமே வந்து பாத்தீங்கன்னா இந்த நுண்ணுயிர்கள் தான். நாம அளவுக்கு அதிகமா ரசாயன உரங்கள் போட 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 இந்த நுண்ணுயிர்களோட பெருக்கமே இருக்காது. இருக்கிற நுண்ணுயிர்கள் ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க இறந்துட்டே தான் இருக்கும். அதனாலதான் வந்து ஒரு வருஷத்துக்கும் ஒரு வருஷம் நம்ம வந்து உரங்கள் கொடுக்க அதிகமாகவே தான் கொடுத்துட்டு இருப்போம். கம்மி பண்ணவே மாட்டோம். எப்பவுமே நீங்க வந்து நல்லா யோசிச்சு இது பண்ணி பாருங்க. போன வருஷம் நம்ம கொடுத்த உரத்துக்கு இந்த வருஷம் அதிகமாக தான் கொடுத்துருப்போம். இப்போ நிறைய நாங்க வந்து இந்த உரம் கொடுத்தீங்கன்னா ஒரு மூட்டை உரத்துக்கு இது வந்து 10 கிலோவே சமம் அப்படின்றாங்க. ஆனா அது ரேட் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஹைட் ரேட்டா இருக்கும். எல்லாமே ஒரே அளவு தான், ஒரே கண்டென்ட் தான். அதுல வந்து இருக்கிற அந்த கெமிக்கலோட ரசாயனத்தோட அளவு வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூட்டை கொடுக்க வேண்டிய இடத்துல 10 மூட்டை கொடுத்தீங்கன்னா போதும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்ப நுண்ணுயிர்கள் இருந்தா மட்டும்தான் நம்ம பயிர்கள் வந்து நல்லா வளரும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உரத்தை வந்து எடுத்து கொடுக்கறதே நுண்ணுயிர்கள் தான். நீங்க அளவான உரங்கள் கொடுக்கும்போது கட்டாயமா வந்து பாத்தீங்கன்னா நுண்ணுயிர்கள் பெருசா பாதிக்காது. பாதிச்சாலும் மறுபடியும் மித்த இடத்துல இருக்கிற நுண்ணுயிர்கள் வந்து பெருக்கம் அடையும் போது இதாயிக்கும். அப்ப வந்து என்ன ஆகும்னா நம்ம வந்து மண்ணுல வந்து முதல் வந்து வளமா இருக்கணும். வளமா இருந்தா மட்டும்தான் நுண்ணுயிர்கள் நல்லா இருக்கும். அப்போதான் நீங்க கம்மியான உரங்கள் கொடுத்தீங்கன்னாலுமே அந்த பயிர்கள் வந்து நல்ல வளர்ச்சி வரும். நீங்க மண்ணுல நுண்ணுயிர்களே இல்லை, நம்ம வருஷம் அதிகமாவே அதை போட்டுட்டே இருக்கிறோம் அப்படின்னா கட்டாயமா வந்து பாத்தீங்கன்னா நுண்ணுயிர் பெருக்கம் இருக்காது. நம்ம அதிக அளவுல செலவு பண்ணிட்டே தான் இருக்கோம். நம்ம நஷ்டம் அடைஞ்சிட்டே தான் இருக்கோம். இப்போ இதுக்கு என்ன பண்றது அப்படின்னா, நீங்க வந்து ரசாயன விவசாயத்துல இருந்து
இயற்கை விவசாயத்துக்கு மாறுறீங்க அப்படின்னா ஒரு 45 நாள் மட்டும், நீங்க 45 50 நாள் மட்டும் நீங்க காட்டை வந்து இது பண்ணுங்க. அதுல வந்து என்னன்னா பலதானி விதைப்பு வந்து கண்டிப்பா வந்து விதைச்சு விட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து ரசாயனத்துல எந்த அளவுக்கு அங்க கொட்டி அங்க மண்ணுல வந்து பிரச்சனை ஏற்படுத்திக்கிறீங்களோ, இந்த 45 50 நாள் பலதானி விதைப்பே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40% மண்ணை வந்து நல்லா அருமையா ஆரோக்கியமா பண்ணிடும். அதுக்கப்புறம் நம்ம கீழே கொடுக்கறது, மேலே ஸ்ப்ரே பண்றது, இந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இது பண்ணிட்டு இயற்கை உரங்களையும் நம்ம நுண்ணுயிரி உரங்களையும் பஞ்சகாவியம் மீன் அமிலம் இந்த மாதிரி எல்லாமே கொடுக்க மண் வந்து பாத்தீங்கன்னா அற்புதமா வளமானதா மாறிடும். இது மாதிரி பண்ணுனீங்கன்னா மட்டும்தான் விவசாயிகள் வந்து லாபகரமான விவசாயம் ஏற்படுத்த முடியும். அப்புறம் இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து ஒரு நான் வந்து ஏற்கனவே சொன்னேன் என்னன்னா, இந்த மாதிரி நீ இயற்கையா விவசாயத்துல விளைவிச்சதும் 20 ரூபாய்க்கு தான் விற்கிறேன், நான் வந்து செயற்கையா விளைவிச்சதும் 20 ரூபாய்க்கு தான் விற்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது ஒண்ணு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா தக்காளி வந்து 150 ரூபா விற்கிறப்போ மக்கள் எல்லாருமே சொல்லுவாங்க, நாம எப்படி நாங்க வாங்கி சாப்பிடுறது அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா 5 ரூபாய்க்கு தக்காளி விற்கும்போது யாருமே எதுவுமே பேச மாட்டாங்க. அப்ப வந்து என்னன்னா விவசாயிகள் எப்படி வந்து 5 ரூபாய்க்கு பொறிச்சு அதை வந்து விளைவிச்சு இது வந்து மார்க்கெட்ல கொடுக்குற வரைக்கும் 5 ரூபாய்க்கு நம்மளுக்கு கிடைக்குது, எப்படி விவசாயிகள் பிழைப்பாங்கன்னு யாருமே கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அரசாங்கமும் வந்து வெளி மாநிலங்கள்ல இருந்து இறக்குமதி பண்ணி அந்த தக்காளியோட விலையை கிடுகிடுன்னு குறைச்சிருவாங்க. ஒரு வாரத்துக்கு 150 ரூபாய்க்கு விற்கும். அப்புறம் அப்படியே கம்மி பண்ணி வேற கடைகள்ல இந்த மாதிரி வெளி மாநிலத்துல இருந்து இறக்குமதி பண்ணி இந்த தக்காளி விலையை அப்படியே கம்மி பண்ணி விட்டுருவாங்க. அப்ப என்னன்னா நம்ம விவசாயிகள் எப்பவுமே நஷ்டத்திலேயே தான் இருக்கணும் அப்படின்னு தான் மக்களும் விரும்புறாங்க, மற்ற இவங்களும் விரும்புறாங்க. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகள் நஷ்டமா இருக்கணும்னா தான் விரும்புறாங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு சுயநலமா இருங்க. என்னன்னா நான் வந்து எனக்கு வந்து செலவு கம்மியாகிறதுக்காக தான் நான் வந்து இயற்கை விவசாயம் பண்றேன் அப்படின்னு ஒரு சுயநலமா இருங்க. அதுல வந்து ஒரு பொதுநலமும் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு கேட்டீங்கன்னா, நான் சின்ன வயசா இருக்கும்போது பாத்தீங்கன்னா சர்க்கரை வியாதி வந்து இது பணக்கார வியாதி அப்படின்னு சொல்லுவாங்க. யாரு ரொம்ப அதிகமா வேலை செய்யாம கடைகள்ல வீட்டுலயே உட்காந்துட்டு சாப்பிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து சர்க்கரை வியாதி வரும் அப்படின்னு பணக்கார வியாதி அப்படிம்பாங்க. அது பாத்தீங்கன்னா இப்ப கூலி வேலைக்கு போறவங்களுக்கு கூட இருக்குது. நம்ம தோட்டத்துக்கு வந்து தோட்ட வேலைக்கு வர்றாங்க, அவங்க கேட்டீங்கன்னா சர்க்கரை இருக்குது நான் மாத்திரை சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா கேன்சருங்கிறது எங்கேயாவது ஒண்ணு ஒரு தமிழ்நாட்டுல வந்து ஏதோ ஒரு இடத்துல 2 இடத்துல வந்து கேன்சர் கேள்விப்பட்டிருப்போம். இப்ப பாத்தீங்கன்னா ஈரோடு நம்பர் 1 கேன்சர்ல வந்து நம்பர் 1 வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்ட், நம்ம ஈரோடு மாவட்டம் தான் நம்பர் 1ல இருக்குது கேன்சர்ல. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நோய்கள் வந்து புதுசா வர்றதுக்கு என்ன காரணம்? சர்க்கரை நோய் ஆகட்டும், நிறைய நோய்கள் வந்து புதுசா வர்றதுக்கு என்ன காரணம்? நம்மளோட உணவு பழக்க முறை வந்து மாறினதுதான் நிச்சயமான ஒரு காரணமா இருக்க முடியும். சர்க்கரை நோய் அதிகமானதுக்கு நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருட்கள் ஒரு மிக முக்கியமான காரணம். நம்ம பாரம்பரிய அரிசிகள், நம்ம சிறுதானியம், நம்ம காய்கறிகள், நாட்டு காய்கறிகள் இப்படி எல்லாத்தையும் மறந்துட்டோம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இவ்வளவு நோய்கள் வந்து அதிகமாகிறதுக்கு காரணம். ஹார்ட் அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 வயசு 35 வயசுலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த நோய் வருது, உடனே இறந்து போயிடுறாங்க. இதுக்கு எல்லாமே நம்ம சாப்பிட்ற உணவு பழக்க முறைதான் காரணம். நீங்க வந்து விவசாயிகள் வந்து விளைவிக்கிறீங்க அப்படின்னா நம்ம வந்து சுயநலமா இருக்கிறதுக்காக நம்ம வந்து இயற்கை விவசாயம் பண்றோம். அதாவது எதுக்காகனா செலவுகள் வந்து கம்மி பண்றதுக்காக. அந்த செலவுகள் கம்மி பண்றதுனால ஒரு பொதுநலமும் இருக்குது. அந்த பொதுநலம் என்னன்னா நம்ம வந்து நல்லது உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து அதை வாங்கி சாப்பிடும்போது ஆரோக்கியமா இருப்பாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம இவ்வளவு நாளா மண்ணை கெடுத்த உரங்களை போடுறதை விட்டுட்டு இனிமேல் வந்து அற்புதமான மண்ணை வளமாக்கக்கூடிய உயிர் உரங்களையும் பசுந்தாள் உரங்களையும் மாட்டு சாணி இந்த மாதிரி தொழு உரங்களையும் நம்ம போட்டு மண்ணை வளப்படுத்துறது மட்டும் இல்லாம நம்ம செலவுகளை கம்மி பண்ணிட்டு நம்ம இன்னும் அளவுக்கு அதிகமான லாபங்களை லாபங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறத எங்களோட விருப்பம். நீங்க வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல இன்னும் ஒரு 5 வருஷமோ 6 வருஷத்துக்கு அப்புறமோ பாத்தீங்கன்னா இயற்கை விவசாயங்கள் பண்றவங்களை மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா தேடி வந்து வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக போகுது. கண்டிப்பா உருவாகும். இப்பவே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு உண்டான மாற்றங்கள் வந்து நிறைய தெரியுது. நம்ம வந்து இயற்கை விவசாயத்துல காய்கறி ஆகட்டும் ஏதாவது ஒரு வித்தியாசமா கொடுக்குறோம் அப்படின்னா இயற்கை விவசாயம் பண்றாங்கன்னாவே இப்போ வந்து ஒரு ஆச்சரியமா அபூர்வமா பார்த்துட்டு இருந்த காலம் போய் இப்பவே வந்து பாத்தீங்கன்னா நாங்க இயற்கையா வாங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ற காலம் இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருந்தே நம்ம இயற்கைக்கு மாறுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதனால நம்ம செலவுகளும் கம்மியாகும், நம்ம வருமானமும் அதிகமாகும். அதுதான் எங்களோட விருப்பம். நீங்க வந்து இனிமேல் வந்து ரசாயன உரங்கள் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா ரசாயன உரங்களை குறைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா இயற்கை உரங்களை அதிகம் பண்ணிட்டு நீங்க வந்து
முழுமையா இயற்கை உரங்களுக்கு மாறணும் அப்படிங்கிறது எங்களோட விருப்பம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நன்றி.